என்ன குட்டி மாமா வந்துட்டாரா? ஓ சரி சரி. மாமா சொல்லிட்டு வெக்கேஷன் எடுத்து. சரி சரியா. நான் அப்போ எனக்கு உங்களை ஃபோனை எடுத்து போய் கவலையாண்டி சரியானு பாரு இப்படி பேசி கூட ஃபோனை படிச்சு தரேன் எனக்கு கவலையாண்டி. போன இப்போ உங்களோட கழிச்சு கூட போன இடையில ஓடிச்சு போய் தரேன் கொஞ்சம் கவலையாண்டி அவரோட. சரி குட்டி இப்போ என்ன சரிங்க சொல்லுங்களா? சரி பையில் வாங்க உங்களை பேசணும்ல. ஹலோ. ஆக்கள திரும்பியா மாமியா பக்கத்தில்? சரிடா அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் உங்களை பேசணும் பண்ண ஆசை வச்சிருக்கேன் திடீர்ன்ற மாதிரி காய்க்கிறேன்ற போல. சரி குட்டி எங்கே ஒன்று சப்ரின்னு போனடா? சரிடா அப்புறம் மாமி என்ன சொல்கிறா? உங்களோட மாமி நல்லா பேசுகிறாவா? என்ன குட்டி? உங்களை நானாவா? நானா சொல்கிறாரு என்ன சொன்னால் கல்யாணம் கட்டி தருவாங்களாம். ஆனால் இப்போ முடிவு சொல்லலை. அது சரி எப்போன்னு சொல்கிறாரு இல்லை. ஆனால் கால் பண்ணினா அவ்வளோ நல்ல மானசம் பண்ணல. ஸோ நான் ஒரு 20-30 SMS போட்டு தானே அவரை கால் பண்ண வச்சேனா. ஏசியும் போட்டு இருக்கேன் SMS அவருக்கு. நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்கள் ஏமாற்ற போகிறீங்க. அது ஐதாண்டில் ஏசியில் போன உங்களை கொண்டாடிட மாட்டேன். நீங்கள் என்ன சந்தோஷமா நீங்கள் உங்களோட தங்கச்சியோட வாழ்க்கையை பற்றி பார்த்தீங்களா? உங்களை சில்மிங்க இப்படி கஷ்டப்படுவான்னு உங்களுக்கு தெரியுமா? பாவம் தானே எல்லாம் போட்டேன் நேற்று. நீங்கள் மட்டும் உங்களை கொண்டாடியோட சேர்ந்து நல்ல சந்தோஷமா சுற்றுறீங்க. அந்த பிள்ளைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களை ஊரக்கள் என்ன உங்களை பற்றி என்ன ஹைப்பாங்க? தப்ப கலைக்க மாட்டாங்களா? நல்ல உரைஜை கொடுத்துனா அவருக்கு இரவு ஃபுல்லாக நித்திர ஒட்டிக்க மாட்டாரு. அப்படி சட்டப்படியே சின்ன அவ்வளோ விஷயம் உங்களை தங்கச்சை பற்றி கொஞ்சம் யோசிங்களா? உங்களை பொண்டாட்டியோட நீங்கள் சுற்றுறீங்க. நான் கால் பண்ண சொல்கிறீங்க பொண்டாட்டி பக்கத்து இருக்காவும் எனக்கு கால் பண்ணல. அப்போ இப்படி சொல்கிறீங்க. நேற்று SMS போட சொல்கிறாரு சில்மிட்ட கூட கொடுங்கன்னு சொல்கிறாரு. நான் பொண்டாட்டியோட வைஃபோட நான் வெளியில் அங்கே பிஸியாக போய் கொண்டிருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கால் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஹலோ ஹலோ. என்ன குட்டி மாமா வந்துட்டாரா? சரி சரி. சரி சரியா. நான் அப்போ எனக்கு உங்களை ஃபோனை எடுத்து போய் கவலையாண்டி.